எல்லாருக்கும் சொந்தம் நபிகள் நாயகம் அப்படின்ற 12 டேஸ் சீரீஸில் இன்னைக்கு டே 3. கணவனால் கைவிடப்பட்ட விதவைகளை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்காங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஆரம்ப காலம் தொட்டு இன்னைக்கு வரைக்கும் உள்ள ஒரு மிகப்பெரிய சமூக கேடு கணவனால் கைவிடப்பட்ட பெண்ணை உதாசீனமாக பார்த்தல். இது மாதிரி பெண்கள் வாழ்க்கையில் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களைப் போல மறுமலர்ச்சியை கொடுத்த தலைவர்கள் உலகத்திலே யாரும் கிடையாது. விதவைகள் விஷயத்தில் முயற்சி செய்யக்கூடிய ஒரு நபர் அல்லாஹுவின் பாதையில் போர் செய்த தியாகியை போன்று அப்படின்னு அவங்களுக்கு மிகப்பெரிய அந்தஸ்தை கொடுக்குறாங்க. அடுத்து சொன்னாங்க, யார் இது மாதிரி பெண்கள் விஷயத்தில் பொறுப்பேற்றுக்கிறாங்களோ அவர் இரவு முழுக்க நின்று அல்லாஹுவை வணங்கிய நன்மையையும் பெறுவார், இடைவிடாமல் தொடர் நோன்பு வைத்த இவரின் நன்மையையும் பெறுவார். உலகத்தில் எல்லா தலைவரும் மக்களை ஏவுவாங்களே ஒழிய அவங்க வாழ்ந்து காட்டுவாங்களா கேட்டால் அது சந்தேகம் தான். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11 மனைவியை திருமணம் முடித்தாலும் அதில் 8 மனைவிகள் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் அப்படின்றது நமக்கு குறிப்பிடத்தக்கது. 12 டேஸ் சீரீஸில் இன்னும் நமக்கு 9 நாள் இருக்குது. தொடர்ந்து நம்ம வீடியோ வாட்ச் பண்ணிட்டு வாங்க. எல்லாருக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுவீங்க. இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.